Hi friends, welcome to my Crescent videos. இன்னைக்கு Crescent videosல என்ன ஸ்பெஷல்னா பொட்டேட்டோ 65 பண்ண போறேன். அது வந்து ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. பொட்டேட்டோ வந்து லைக் பண்ணாதவங்க வந்து ரொம்ப டேஸ்டியா சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொட்டேட்டோ 65 பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன், மீடியம் சைஸ் தான். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தனியா பவுடர், இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, இது வந்து சோயா சாஸ் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து தேவையான அளவு ஆயில் தேவைப்படும் ஃப்ரை பண்ணுறதுக்காக. மஞ்சள் பொடி வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகாய் பொடி வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். தனியா பவுடர் வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு அதை விட பாதியாக யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி வெடிப்பு வர மாதிரி பார்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு 65 பண்ணும்போது உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும். ஸோ அதுக்காக வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு வெந்திருக்குன்னு சொல்லி எப்படி பார்க்கணுன்னா ஒரு டூத்பிக்கு போட்டு கூட பார்த்துக்கலாம் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. இல்லைனா இந்த மாதிரி வெடிப்பு வர மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோட தோலை எடுத்துட்டு மசாலா எல்லாமே கலந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். உருளைக்கிழங்கு தோலை உரிச்சு எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ். இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். அதிகமா தண்ணியா கலக்காதீங்க, கொஞ்சம் கட்டியா இருந்தாலே போதும்.
பொட்டேட்டோ 65ன்றதால வந்து ஃபுட் கலர் சேர்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இது அப்படியே நார்மலாகவே ஃப்ரை பண்ணலாம். மசாலாவில் லம்ஸ் இல்லாமல் கலந்துக்கோங்க. சோயா சாஸும் சீரகத்தூளும் வந்து நான் டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறது. என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட இல்லைனா சீரகத்தூளும் சோயா சாஸும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்க்கணுன்னு சொல்லி அவசியம் இல்லை. சீரகத்தூளும் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்காக சேர்க்குறேன்னா இந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும். அதுக்காக தான் வந்து சோள மாவு சேர்த்துக்கிறது. இருந்தாக்கா அதுவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் ஃப்ரை பண்ணும்போது சோள மாவு சேர்த்துப்பேன். உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா எதுக்கு சேர்த்தேன்னா இது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும், ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். அதுக்காக வந்து கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து கரம் மசாலா டேஸ்ட்டு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அப்படி வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா பிடிக்குன்றவங்க வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் மசாலாவும் கலந்தாச்சு. அதிகமாக தண்ணியாகவும் நான் கலக்கலை. இந்த பதத்தில் தான் வந்து நான் கலந்துருக்கேன். ஏன்னா இந்த பதத்தில் கலந்தால் தான் வந்து உருளைக்கிழங்குல ஒட்டும். இப்போ வந்து மசாலா எல்லாமே கலந்துட்டு உப்பு காரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். காரம் வந்து விரும்புகிறவங்க அதிகமாக சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து உப்பு காரம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் பேன் ஏற்றியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்தில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து இவ்வளோ தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு, ஆயிலை சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஆக்கிடுங்க. இப்போ ஒவ்வொரு உருளைக்கிழங்கு பீஸை எடுத்து கலந்து வச்ச மசாலாவில் இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்க 2 சைடும் வந்து கோட்டிங் பண்ணிக்கோங்க. கோட்டிங் பண்ணிவிட்டு எடுத்து ஆயிலில் விட்டுடலாம். இந்த மாதிரி ஒன்றுன்னா சேர்த்துக்கலாம். சேம் ப்ராசஸ் தான். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கு பீஸை வந்து இது 2 சைடும் வந்து கோட்டிங் வந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து ஆயிலில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச எல்லா உருளைக்கிழங்கு பீஸையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு வந்து லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க, அடிக்கடி கேட்பாங்க. உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்தாச்சு ஃப்ரை பண்ணுறதுக்காக. இப்போது ஒரு சைடாக வந்து இது ஃப்ரை ஆகிடுச்சுன்னா திருப்பி போட்டுடலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. பொட்டேட்டோ 65ன்றது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பசங்க எல்லாமே. வந்து நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா வெந்ததுனா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ என்னோடய குக்கிங் வீடியோஸை பார்த்த உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போது இது ஒரு சைடாக வந்து ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது ஒன்றுன்னா வந்து திருப்பி போட்டுடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக. இது ஃபுல்லாகவே வந்து லோ ஃப்ளேமில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க.
மாவு சேர்த்ததால தான் வந்து இந்த மாதிரி மசாலாலாம் ஒட்டிகிட்டு இருக்குது. இல்லைன்னா வந்து மசாலாவே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒட்டணும்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் வந்து திருப்பி போட்டிருக்கேன் கிறிஸ்பி ஆகணும்னு சொல்லிட்டு. பொட்டேட்டோ 65 வந்து நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றவங்க இருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கிறிஸ்பியாக வந்து லைக் பண்ணாதவங்க இதே பதத்தில் எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இது ஃபுல்லாகவே எடுத்துடலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா இல்லாமல் எரிஞ்சிடும். அதனால தான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறது. நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட வந்து மசாலா எரியவே இல்லை பாருங்கள். எனக்கு இந்த பொட்டேட்டோ 65 வந்து கிறிஸ்பியாக சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து இவ்வளோ ஃப்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை நான் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனாலே எடுத்துடுவேன். இப்போ இது ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. ஒன்றா எடுத்துடலாம். இதுக்கு ஆயிலும் வந்து அதிகமாக தேவைப்படாது. கொஞ்சமாக சேர்த்தாலே போதும்.